எல்லாருக்கும் வணக்கம். லட்சுமி சரவணகுமார். ஒவ்வொரு வருஷமும் ஒரு புத்தக கண்காட்சிக்கு வர்றப்போ புதிய முகங்களை, புதிய வாசகங்களை பார்க்குறப்போ ஒரு பெரிய நம்பிக்கை, பெரிய சந்தோஷம். என்னன்னா, லிட்ரேச்சரை தேடி வரக்கூடிய ஒரு கூட்டம் இன்னும் இந்த சமூகத்தில் இருக்கின்றது ஒரு பெரிய நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன் லிட்ரேச்சர் படிக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு வேகமாக எல்லாத்தையுமே நம்ம கடந்து போயிட்டு இருக்கிற இந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலில் வாசிப்புங்கிறது எல்லாத்தையும் நிதானமாக பார்க்கக்கூடிய, வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் நிதானமாக அணுகக்கூடிய ஒரு பக்குவத்தை நமக்கு கொடுக்குது. ஸோ அந்த வகையில் என்னென்னா, இன்னைக்கு இருக்கிற எல்லா கமிட்மெண்ட்ஸுக்கு நடுவில் ஒரு வாரத்துக்கு ஒரு புத்தகம் படித்தா கூட போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலை நமக்கு உருவாகும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம எல்லாம் ரொம்ப ஈஸியாக ஒரு விஷயம் சொல்லுவோம், படிக்கிறதுக்கு டைம் இல்லைங்க, எப்போ எங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னு. பட் நம்ம சோஷியல் மீடியாவில் செலவு பண்ணுற டைமை, மற்ற விஷயங்களில் செலவு பண்ணுற டைமில் ஒரு பாதியை செலவு பண்ணாலே ஒரு நாளைக்கு 100 பக்கம் சாதாரணமாக படிக்க முடியும். நமக்கு என்னென்னா, வாசிக்கிறதுன்ற ஒரு பழக்கமாக நம்ம மாற்றிக்காத வரைக்கும் அது நமக்கு ஒரு லக்ஸுரியான விஷயமா தான் இருக்கும். அப்போ இது ஒரு அன்றாட விஷயமா மாற்றும் போது தான் இது நம்ம லைஃப் ஸ்டைலுக்குள்ள வாசிக்கிறது ஒரு விதமான வாழ்க்கை முறை. நம்ம என்னென்னா, இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், இதெல்லாம் சாப்பிடணும், இந்த மாதிரிலாம் இருக்கணும், நமக்கு சில ஒழுங்குகள் வச்சுக்கணும் இல்லையா? அந்த ஒழுங்குகளுக்குள்ள படிக்கிறதையும் நம்ம வச்சுக்கிட்டோம்னா இந்த லைஃப் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஒவ்வொரு வருஷமுமே நான் என்னென்னா, புத்தக காட்சி ஒட்டி புதிய புத்தகங்களை, அப்புறம் முக்கியமான புத்தகங்களை எப்பவுமே நான் கவனப்படுத்துறேன். இந்த வருஷம் நான் சில புத்தகங்கள் சொல்ல நினைக்கிறேன். அந்த வகையில் நான் எப்பவுமே இந்த நாவல்கள் வீட்டில் சொல்லிட்டு வந்திருக்கேன். சமீபத்திய நாவல் பன்றியை வெட்டி அதை நான் பதிப்பிருக்கிறேன். அது இல்லாமல் என்னென்னா, பாண்டிய கண்ணன் ஒரு ரைட்டர், அவரோட சலவான்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நாவல், முன்னாடி வந்த நாவல். அதற்கு பிறகு அவர் எழுதி வந்த ஒரு நல்ல நாவல் மேடைங்கிற ஒரு நாவல். இந்த நாவல் ஏன் முக்கியமான ஒரு நாவல்னா, அரசியல் தளத்தில் பொதுவாக ஒடுக்கப்பட்ட சமூகத்தினர் எவ்வாறு பார்க்கப்படுறாங்க, அவங்களுக்கான இடம் என்னவா இருக்குன்றதை பற்றி டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு நாவல். அரசியல் கட்சிகளுக்குள்ளேயே வேலை செஞ்சாலும் அந்த கட்சி இந்த மாதிரியான மனிதர்களை எப்படி பயன்படுத்திக்கிட்டு தங்களோட தேவைகள் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கான எந்த விதமான பிரதிபலனையும் கொடுக்காம புரட்டி அனுப்புறாங்கன்றது தான் இந்த நாவலோட முக்கியமான. தமிழ் சூழலை பொதுவாகவே என்னன்னா, தன்னை முன்னிறுத்தாத எழுத்தாளர்களை பெருசாக யாருமே கொண்டாடுறதில்லை. பாண்டியக்கண்ணன் கடந்த 10 வருஷத்தில் எழுதிட்டு இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு ரைட்டர். ஆனால் இங்கே பெரும்பாலான எழுத்தாளர்களே அவர் வாசிக்கிறது இல்லை. நான் நிறைய இடங்களில், நிறைய கூட்டங்களில் அவரோட நாவல்களை அவர் புத்தகம் குறைச்சா சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப வாசிக்கப்பட வேண்டிய ஒரு ரைட்டர் அவர். இது ரொம்ப வாசிக்கப்பட வேண்டிய ஒரு டெக்ஸ்ட். அடுத்ததாக இந்த சூழலுக்கு, இந்த காலகட்டத்தோட அரசியலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் நான் சொல்ல முடியாது. சாதிவாரிய கணக்கெடுப்பின் அரசியல்ன்ற இந்த புத்தகம். இன்னைக்கு இருக்க சூழலில் நீங்கள் நேற்று முந்தா நாள் செய்தி பார்த்தீங்கன்னா தெரியும், 2029 நாடு முழுமைக்கும் ஒரே தேர்தல் அப்படின்ற ஒரு கோஷம் மறுபடியும் அதிகரிக்குது. அப்போ இது என்னன்னா, பிராந்திய அதாவது மாநிலங்களுக்கான உரிமைகளை, மாநிலங்களுக்கான அரசியல் உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். இப்போ இதை புரிஞ்சுக்கணும்னா இந்த மாதிரியான புத்தகங்கள், இந்த புத்தகத்தை நீங்கள் அவசியம் வாசிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஸோ இந்த 3 புத்தகங்கள் இல்லாமல் இந்த வருஷம் ஏராளமான புத்தகங்கள் வந்திருக்கு. உள்ள புத்தக கண்காட்சிக்கு வாங்க, நண்பர்களோட குடும்பத்தோட புத்தக கண்காட்சி வாங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பாருங்க. ஏன்னா வாசிப்புங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட தேர்வுக்கு ஏற்றாப்புல தான். ஒரே நாளில் எனக்கு பிடிச்ச எல்லா புத்தகத்தையும் நான் உங்களுக்கு சொல்லி நான் உங்களுக்கு வாசிக்க சொல்ல முடியாது. ஆனால் இது ஒரு ப்ராசஸ் தான். நீங்கள் ஒரு துவக்க நிலை வாசகராக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வரும்போது நிறைய விஷயங்களை கற்றுக்கிடும் போது, தெரிஞ்சுக்கிடும் போது என்னென்னா, நம்மளை மட்டும் இல்லாமல், நம்மளோட வாழ்க்கை முறை மட்டும் இல்லாமல் இந்த சமூகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் என்னென்னா, புத்தக கண்காட்சின்றது என்னென்னா, ஒரு நிறைய எழுத்தாளர்களை சந்திக்கக்கூடிய, அப்புறம் என்னென்னா, ஒரு அறிவு திருவிழான்றதை ஒரு முறை ஒரு வார்த்தையாக இல்லாமல் இதை பரவலாக்கி, இந்த புத்தக வாசிப்புன்றதை ஒரு பரவலாக்கி ஒரு ஆரோக்கியமான சமூகத்துக்கு நம்ம எல்லாருமே துணை நிற்கணும்னு கேட்டுக்கிறேன்.